ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரா மாங்காய் வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஊறுகாய் பண்ண போகிறோம். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களை வந்து சேரும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா 2 டேஸ் கழித்து தான் நம்ம சாப்பிட முடியும். பட் சாப்பிட ஆரம்பித்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ரெசிபிக்கு போகலாம். இந்த ரா மாங்காய் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கு நான் வந்து எடுத்திருக்க மேங்கோவோட அளவு பார்த்திங்கன்னா 4 மாங்காய், கிட்டத்தட்ட ஒரு கிலோ வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு மாங்காய் தான். இதை செஞ்சுட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பச்சையாக பண்ணியிருக்கமே ரொம்ப நாள் வருமா அப்படிங்கிற டவுட்லாம் வேண்டாம், கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 1 கிலோ மாங்காவுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு ட்ரை கடாயில் போட்டு நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அதே போல் தீய விடாமல் பார்த்துக்கணும், லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தீய விடாமல் நல்லா அழகாக பொரியும் போது அழகாக பூத்து வருங்க. கடுகு நல்லா வெடித்து பூத்து வரும்போது டக்குன்னு நம்ம இறக்கிட்டு ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறின பிறகு தான் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பக்கம் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறமா வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். இந்த பச்சை மாங்காய் ஊறுகாய் பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. கடுகு தூள், நல்லெண்ணெய், உப்பு, மிளகாத்தூள், அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். வேறு எதுவுமே அதிகமாக நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. தாளித்து கடுகு போட்டு பெருங்காயம் போட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. இப்போ வந்து வறுபட்ட அந்த கடுகை எடுத்து நல்லா ஆற வச்சாச்சு. ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து சூடாக இருக்கும்போது அரைச்சோம்னா என்ன ஆகும்னு சொன்னால், கடுகு வந்து எண்ணெய் பொருள், எண்ணெய் வித்து அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கடுகு வந்து ஆட்டினா கடுகு எண்ணெய் கிடைக்கும். ஆற வச்சு அரைக்கும் போது பவுடராக நமக்கு கிடைக்கும். சூடாக இருக்கும்போது அரைச்சோம்னா அப்படியே கட்டி கட்டியாகி புழிஞ்சோம்னா லைட்டாக நமக்கு ஒரு சில ட்ராப்ஸ் அளவுக்கு கடுகு எண்ணெய் கூட கிடைக்கலாம். அதனால தான் நம்ம வந்து ட்ரையாக அரைச்சிக்க போகிறோம். ஆறுன வாட்டி பாருங்கள், நல்லா ட்ரையாக கிடைச்சாச்சு. இது ஒரு பக்கம் ஓரமாக வச்சுடலாம். இப்போ நம்ம மாங்காய் கட் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச ஷேப்பில் அழகாக சூப்பராக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மாங்காவை கழுவிட்டு அது வந்து ஒரு பேப்பர்லேயோ அல்லது ஒரு நல்ல கிளாத்லேயோ, க்ளீனான கிளாத்லேயோ தொடச்சிட்டு வேர் பக்கமும் கீழே இருக்கிற காம்பு பக்கமும் அறுத்துட்டு நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம வந்து பெரிய பெரிய பீசஸாகவும் போட்டுக்கலாம், குட்டியாகவும் போட்டுக்கலாம், கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாங்காய் பிக்கலை பொறுத்த வரைக்கும், இந்த பச்சை மாங்காய் ஊறுகாவை பொறுத்த வரைக்கும் மாங்காய் பீசஸ் வந்து பெரிய சைஸ்லேயே கூட போடலாம். அப்படி போட்டு நம்ம ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா மாங்காய் ஊற ஊற குட்டி ஆகிடும். நாளாக நாளாக நம்ம சாப்பிட்ற சைஸுக்கு தானாகவே குட்டியாக வந்துடும். இப்போது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து மாங்காவை தோலோடையே நம்ம போட்டுக்க போகிறோம். தோல் சீவிட்டு போட தேவையில்லை. இது வந்து எப்படி பார்த்தாலும் ஊறுகாயில் வந்து புளிப்பு, உப்பு சுவை வந்து சதப்பகுதி நல்லா உறிஞ்சிக்குங்க ஊறுகாவை பொறுத்த வரைக்கும். அப்படி ஊறுகாய் நம்ம சாப்பிடும்போது அந்த புளிப்பையும் உப்பு டேஸ்ட்டையும் டாமினேட் பண்ணுறதுக்கு அந்த தோலோட தோற்பு நமக்கு தேவை. அதுவும் இல்லாமல் மாங்காவில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. இந்த வீடியோவில் அப்பப்போ நான் சொல்கிறேன். மேங்காவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோற்பு சுவை வந்து மற்ற எல்லா சுவையுமே கொஞ்சம் டாமினேட் பண்ணுறதுனால நமக்கு அறுசுவையில் 4-5 சுவை நமக்கு கிடைச்சிரும். அது போக இந்த மாங்காய் ஊறுகாய் பார்த்திங்கன்னா தோலோடு சாப்பிடும்போது தான் நமக்கு நல்லாவே இருக்கும். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது நமக்கு எல்லா மாங்காயும் இதே போலயே நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கலெக்ட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கலாம். மாங்காவை பற்றின பயனுள்ள தகவல்கள் ஏகப்பட்டு இருக்குங்க. பச்சை மாங்காய் பார்த்திங்கன்னா அதில் வைட்டமின் சி, ஏ அந்த மாதிரி அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களோட நன்மை, அப்புறம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டுறதுக்கு உண்டான சக்தி எல்லாமே இருக்குது. பார்வையை, நம்மளோட கண் பார்வையை வந்து நல்லா மேம்படுத்துதுங்க. நம்மளோட சருமத்தையும் முடியையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த மாங்காவோட இருக்கிற சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர் அதெல்லாம் தடுத்து அந்த ப்ராஸ்டேட் கேன்சரை எதிர்த்து போராடக்கூடிய ஊட்டச்சத்து நிறைய நம்ம இந்த மாங்காயில் இருக்குது. அதனால் பச்சை மாங்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இன்னும் நிறையாவே சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு இதில் நிறைய யூஸஸ் இருக்குங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நம்ம. இப்போது நம்ம 4 பச்சை மாங்காயும் நல்லா கட் பண்ணியாச்சு. அந்த கொட்டையில் உள்ள சதப்பகுதியை கூட நம்ம கட் பண்ணி இப்போ பவுலில் சேர்த்தாச்சுங்க. இப்போ இந்த பவுல் பிடிக்காது, வேறு ஒரு பாத்திரம் தான் எடுத்தாகணும். நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேக்காக இப்போதைக்கு காமிக்கிறேன். இப்போது நம்ம மாங்காய் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதே பாத்திரத்தில்
ஒரு 1/4 கிலோ அளவுக்கு 200 கிராம்லேருந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நம்ம மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ மாங்காவுக்கு 1/4 கிலோ அளவுக்கு மிளகாத்தூள், 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் உப்பு, அதே போல் 100 கிராம் அளவுக்கு கடுகுத்தூள் சேர்த்துக்கிட்டு ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம். 1 கிலோ அளவுக்கு புளிப்பு மாங்காவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு 400 மில்லியிலேருந்து 500 மில்லி வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 450 to 500 மில்லி தான் சேர்க்க போகிறேன். இப்போது இந்த 4 பொருட்களையுமே நம்ம கொஞ்சம் மாங்காய், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கடுகுத்தூள், எண்ணெய், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து எல்லா மாங்காயோடையும் நல்லாவே மிக்ஸ் ஆகும். பெரிய பாத்திரமாக எடுத்து இந்த பொருட்கள் எல்லாமே ஒட்டுக்கா ஆட் பண்ணி அப்படியும் கிளறலாம். பட் வந்து நான் கேமரா டிஸ்பிளேக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எல்லா மாங்காயிலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்படி செஞ்சுருக்கேன். இப்போ இந்த பவுல் பிடிக்காது, நான் வேறு ஒரு பாத்திரம் தான் எடுக்கணும். அந்த பாத்திரத்தில் எடுத்துகிட்டு இப்போது சேர்த்த வரைக்கும் கிளறிட்டு அதை சேஞ்ச் பண்ணி நம்ம கிளறிக்கலாம். ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கலாம் அல்லது கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாம். கண்ணாடி பவுல் இந்த சைஸ்க்கு மேலே என்கிட்ட இல்லாததுனால நான் சில்வர் பாத்திரமே எடுத்துக்கிறேன். இது கிளற பார்த்திங்கன்னா நல்லா லிக்யூடாக சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து இடமும் பத்தாது. அது போக நம்ம வந்து எல்லா பொருளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது இந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லா ஊறவும் வாய்ப்பு இருக்குது. ஒட்டுக்கா ஊற்றும் போது அங்கங்கே நிற்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது நம்ம எல்லா பொருள்லேயும் எல்லா மசாலாவும் கரெக்டாக ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகுங்க. இப்போ நான் வந்து பாத்திரம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு சில்வர் பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதிலே நம்ம ஊற்றி கிளறிட்டு பத்தலைன்னா நம்ம ஃபைனலாக வேறு ஒரு பெரிய பாத்திரம் தான் எடுக்க போகிறோம். இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு பொடி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த நம்ம கிளறதில் தான் இந்த டேஸ்ட்டே நல்லா கிடைக்கும் நமக்கு. பட் வந்து இன்றைக்கி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மிக்ஸ் பண்ணுற அன்றைக்கே ஆன் த ஸ்பாட்டில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கசக்குங்க. உங்களுக்கு வந்து அச்சோ என்ன மிஸ் பண்ணோம், உப்பு அதிகமாக போயிடுச்சா, கடுகுத்தூள் அதிகமாக போயிடுச்சா, காரம் பத்தலையா, இல்லை எண்ணெய் பத்தலையா அப்படின்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. இன்றைக்கி நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இந்த மெஷர்மெண்ட் வாய்ஸ் நீங்கள் வந்து எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் டவுட்டே பட தேவையில்லை. டைரெக்டாக ரெசிபிக்கு போயிடலாம். செஞ்சு பார்த்துட்டு மறுபடியும் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் சொல்லியிருக்கிற இந்த குவான்டிட்டியில் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். அற்புதமான ஊறுகாய் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்கு வீட்டில் பச்சை மாங்காய் நம்ம சின்ன வயசில் நிறையாவே சாப்பிட்ருப்போம் உப்பு மிளகாத்தூள் போட்டு. அதே கான்செப்ட் தான். பட் வந்து இந்த ஊறுகாய்க்கு எண்ணெயும் கடுகுத்தூளும் ஸ்பெஷலாக ஆட் பண்ணியிருக்கோம் இன்ஸ்டண்ட்டாக. இப்போது இந்த பச்சை மாங்காயில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி, ஏ மட்டும் இல்லாமல் கே, B6 அப்புறம் ஃபோலேட்டுங்கிற எண்ணற்ற அத்தியாவசியமான விட்டமின்களும், அது போக நம்மளோட பாடியில் நிறைய நன்மைகள் தரக்கூடிய ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய விட்டமின்கள்லாம் இந்த மாங்காயில் இருக்குங்க. அது போக நம்மளோட டைஜஷன் ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த மாங்காவை பயன்படுத்துகிறாங்க. நம்மளோட பார்வை மேம்படுறதில் மட்டும் இல்லாமல் வெயிட் குறைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆயுர்வேதத்தில் இதை ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க மாங்காய் சாப்பிட சொல்லி. அந்தளவுக்கு மாங்காயில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. பாத்திரத்தை மாற்றி நம்ம மீதி இருக்கிற பொடி, அப்புறம் உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு ஒரு நாள் அப்படியே விட்டுடலாம். இப்போ மறுபடியும் மறுநாள் எடுத்து பார்த்தோம்னா அது பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இது செகண்ட் டே. ஒரு நாள் விட்டதுக்கப்புறம் நம்ம செகண்ட் டே பார்த்தோம்னா நல்லா ஊறி இருக்கும். கிளறி விட்டுக்கலாம். திரும்பவும் நல்லா ஊறி இருக்குது பார்த்திங்களா. மாங்காய் நல்லா ஊறினதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து அவ்வளோவா தெளிஞ்சு வெளியில் வரல. செகண்ட் டே நல்லாவே ஊறி வெளியில் வந்திருக்கு. இப்போ மறுபடியும் நம்ம வந்து மூடி வச்சிடலாம். அப்படியே ஒரு நாள் விட்டுடலாம். தேர்ட் டே பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஊறி இருக்குது பாருங்கள். நிறையா எண்ணெய் மேலே இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இந்த எண்ணெயெல்லாம் அப்படியே இருக்கட்டும். சாப்பிடும்போது கூட இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ரெட்டிஷாக ரொம்ப கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்குது. இன்ஸ்டன்ட் ஊறுகாய் 3வது நாள்லேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எடுத்து பார்த்து டேஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டே நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது இருந்த கசப்பெல்லாம் சுத்தமாகவே ஊறுகாவில் இருக்காதுங்க. இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்மளோட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வெளியில் வச்சிங்கன்னா இது சீக்கிரமாக கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாமே ராவாக தான் சேர்த்துருக்கோம், பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1 வீக் வைக்கலாம். அதுக்கு மேலே வைக்க முடியாது.
கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாகணும். ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கும்போது நம்ம ஒரு 1 மந்த் 2 மந்த் கூட நல்லாவே இருக்கும். அப்படி 2 மந்த் ஆச்சுன்னா நல்லாவே ஊறி சூப்பராக இருக்கும். சாப்பாட்லேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த கிரேவி மட்டும் எடுத்து சாப்பாட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது குழம்பு வைக்க லேட் ஆகுது, குழம்பு பத்தலை அப்படிங்கிற போது இந்த கிரேவி மட்டும் எடுத்து நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.